சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவின் ஆவியானவரே அந்த பலனை அவர் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம் காரியங்களை செய்வோம். வருகை நாட்கள் மிக சமீபமா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் வருகை ரொம்ப பக்கத்துல இருந்து பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஆண்டவர் அவர் ஏற்ற நேரத்தில் அவர் காரியங்களை அவர் செய்கிற தேவன். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கலாத்தியர் 5:6 இவ்வாறு சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எப்படி கிரியை செய்யணும்? அன்பினால கிரியை செய்யணும். நாட் பை கம்பல்ஷன். நாட் பை கம்பல்ஷன். whatever we do, we should do based on love. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினால ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். அன்பினால கர்த்தருக்கு காணி கொடுக்கணும். அன்பினால கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஐயோ, நான் பரலோகம் போகும்போது என் பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருந்துடக்கூடாதேன்னு ஊழியம் செய்யக்கூடாது. அப்படிதான். அப்படியே நாங்களும் பயன்படுத்தி வச்சுட்டோம். பரலோகம் வந்தேன்னா உன் பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்கக்கூடாதுன்னு. உன் கிரீடத்துல என்ன ஒரு முத்து குறைவா இருக்கக்கூடாது. தான் நினைச்சிட்டேன். கம்பாரிசன்லயே ஓட்டிட்டோம். ஐயோ, அவ சேலை நல்லா இருக்குது, இவரு சட்டை நல்லா இருக்குது, பரலோகத்துல முத்து கம்மியா இருக்கணும். இயேசுவை நான் மகிழ்ச்சி ஆக்க வேண்டும். ஆமென். அன்னை தெரேசா கிட்ட ஒரு முறை ஒரு ரிப்போர்ட் இப்படி கேள்வி கேட்டார். தெரேசாம்மா, நீங்க இவ்வளவு சாக்ரிஃபிஷியலா வேலை செய்யறீங்க, உங்க நல்ல தேசத்தை விட்டு இங்க கல்கட்டால வந்து கஷ்டப்படுறீங்க, தொழுநோயாளிகள் மத்தியில கஷ்டப்படுறீங்க, ஏழைகள் மத்தியில கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் எதுக்காக? நீங்க ஹெவனுக்கு போகணும், ஏசப்பாவுக்கு பார்க்கணும். இதுக்காக தானே. ஒரு வேளை நீங்க மறிச்சு பரலோகம் போன பிறகு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இயேசு பரலோகத்துல இல்லை, அவர் நரகத்துல இருக்கிறார். கேட்கிறான் பாருங்க, எப்படிலாம் கேட்கிறாங்க. இப்ப நீங்க பரலோகத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா, நரகத்துக்கு போக ஆசைப்படுவீங்களான்னு கேட்கிறாங்க. அந்தப்பா இன்ஸ்டன்டா ஒரு பதில் சொல்றாங்க, நான் பரலோகத்துக்காக இயேசுவை நேசிக்கல, இயேசுக்காக தான் பரலோகத்தை நேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் பரலோகத்துக்காக இயேசுவை நேசிக்கலைங்க, இயேசுக்காக தான் பரலோகத்தை நேசிக்கிறேன். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான். அதுதான் அன்பினால் கிரியை செய்கிற ஒரு விசுவாசம். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரம் 36-38 வரைக்கும் சொல்றாரு, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லினால் நிச்சயத்திற்கு I assured him one thing, nothing cannot separate me from the love of God. அந்த அன்புதான் என்ன ஓட வைக்குது, அந்த அன்புதான் கர்த்தருக்காக பாடுபட வைக்குது, அந்த அன்புதான் கர்த்தருக்காக பிரயாசப்படும்படிக்கு செய்கிறது. love what we have with Christ. Amen. அந்த லவ்வுக்கு இருக்கிற பவர் வந்து எதுக்குமே கிடையாது. உண்மைதானே தம்பி? I know that you are full of love. அதான் உங்ககிட்ட கேட்டேன். அன்புக்கு ஒரு பவர் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு டெல்லி பாபுன்னு சொல்லி எனக்கு நல்ல பாலிய நண்பன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். எப்படின்னா ஸ்கூல் செவரை குதிக்கிறதுக்குலாம் அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். ரொம்ப உயரமா கட்டி வச்சுட்டாங்க, என்னால் ஜம்ப் பண்ண முடியல, அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். பேகை தூக்கி அந்த பக்கம் போடுவான் கரெக்டா. அவ்வளோ திக் அண்ட் தின் ஃப்ரெண்ட். அவனுக்கு வந்து இந்த நான்வெஜ் சாப்பிடலன்னா அன்னைக்கு நாளே செத்தா மாதிரி. சிலருக்கு அப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து ஸ்காட்லாந்து போயிருந்தப்ப ஒரு ஸ்ரீலங்கன் பிரதரை ஸ்காட்டிஷ் சர்ச்சில் சந்திச்சேன். ரொம்ப எக்கவாகுது தம்பி. ஸ்காட்டிஷ் சர்ச்சில் சந்திச்சேன். எல்லாம் வெள்ளை வெள்ளையன்னு பார்த்துட்டு திடீர்னு நம்ம கலரை பார்த்தோன்னு ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு. உண்மைதானே? எல்லாம் நம்ம கலர் தான் அன்பு இருக்காது, ஒரு அன்பு. உடனே கூட்டம் முடிஞ்சோன்னா அவரோட போய் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டு அப்போதான் கொஞ்சம் ஸ்காட்லாந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பீப்புளுக்காக பஸ் டிரைவர் கீழே இறங்கி வந்து பஸ்ஸினுடைய லெவலை இறக்கி அவரு உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சது என் லைஃப்ல பார்த்தேன். எனக்கு என்னவோ ஹெவன்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். காரணம், ஒரு முறை எங்க அம்மாவோட தாம்பரத்துல ஒரு பஸ் ஏறினேன் செங்கல்பட்டு போறதுக்காக. அம்மா கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் விலகி நான் வந்துகிட்டு இருக்க நாட்கள், படிக்கட்டு ஏற கஷ்டப்பட்டாங்க பாருங்க. கண்டக்டர் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குது, ஏமா பஸ்ல ஏற முடியல, வீட்டுல கிடக்க வேண்டியதானே, ஏமா வர. கத்தரு சோதரம் அடுத்த மாசம் கத்தரை எங்களுக்கு காரை கொடுத்துட்டாரு. அது ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு எங்க அம்மா பஸ்ல ஏறல. ஆனாலும் அப்படி ஒரு கண்டக்டரை பார்த்துட்டு இப்ப ஸ்காட்லாந்து எப்படிப்பட்ட டிரைவரை பாக்குறோம், யாரு கம்ஃபர்ட். நம்ம ஊரா இருந்தா திட்டி தீர்த்துருப்போம்ல, என்னையா நான் வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும், இந்த டிரைவரடா இப்படி போட்டு அந்த அம்மா தாங்கிட்டு இருக்கிறான். அத்தனை ஜனங்களும் சைலண்டா இருக்கிறாங்க, ஒருத்தர் முகத்துலயும் முறுமுறுப்பு இல்லை. எனக்கு இன்னும் ஹெவன்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். இதெல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்து சொல்றேன், பிரதர் சூப்பர் ஊர்ல இருக்கீங்க பிரதர்.
ஆனா அவர் சொன்னார், இதெல்லாம் ஊரா பிரதர். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேளை ஸ்காட்லாந்துல வேற ஏதோ கஷ்டம் இருக்கு போல இருக்குன்னு. என்ன பிரதர்னா, கருவாடு கிடைக்க மாட்டேதுங்க. யோசித்து பார்த்தேன், கருவாடு கிடைக்க. பக்கத்துல இருந்து ஸ்ரீலங்கன் பாஸ்டர் சொன்னாரு, எங்க ஆளுங்களுக்கு மட்டும் ஹெவன்ல கருவாடு இருக்குன்னு சொல்லுங்க, வந்துருவாங்க. இந்த ஃபுட் ரொம்ப முக்கியம். அப்போ என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் பல விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேலான ஒரு காரியங்களை செய்யும்படிக்கு அவர் வைத்திருக்கார். எதனால? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். Our love should work based on, our faith should based on love. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதிரமே சந்தோஷமா இருக்கிறேன். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக இன்னைக்கு உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். நானும் உங்களை நம்பிதான் உபவாசத்தோடு வந்திருக்கேன். உபவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன நம்பிக்கை? இயேசு எங்கள் ஜெபங்களை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. எதிரமே சந்தோஷமா இருக்கிறீங்க. அந்த அன்பினால் கிரியை செய்கிற ஒரு விசுவாசம். ஆமென். ஆக வேதம் சொல்லுகிறது, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். காரணம் என்ன? என்னில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவாலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாகவே நான் என்று முடிவு எனக்கு தெரியும். I know my end. I know whom I worship. என்னுடைய முடிவு என்னன்னா, நான் அன்பினால செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும், அன்பினால் நான் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கனம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கு. இந்த உபவாச நாள்ல எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்னில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாகவே நான் இருக்கிறேன். ரெண்டும் பேரலா ஓடுது. ஒன்னு பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி நான் நிச்சயித்து இருக்கிறேன். ஏமே எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்னைக்கு சாட்டர்டேனாலே கிளீனிங் டே இல்லை, அப்படிதானே பாஸ்டர்? எந்த ஒரு தம்பி சொன்ன, ஐயோ காலைல 7 மணி ஆனா மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுருது பாஸ்டர், எல்லாம் கிளீனிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க வீடு தான் புதர் மாதிரி இருக்கு. காரணம்னா ஃபாஸ்டிங் பீரியட் வந்துடுறேன். சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கனம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட ஏசாயா 44:21 சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளே நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கென்றும் நீங்கள் செய்கிறதும் செய்து வருகிறதுமான அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே சோத்திரம், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே சோத்திரம், பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, என்னை மறவா
8:2-4 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் தம்முடைய செயல்களால் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அவருடைய செயல்களால் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறது. உபவாச நாளில நீங்கள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீர்களோ அருள்நாதர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், என் செயல்களை நீ பார்த்து மகிழ போகிறாய். உலகம் செய்கிற செயல்களை பார்த்து துக்கத்தோடு வந்திருக்கலாம், பிசாசு செய்திருக்கிற செயல்களை பார்த்து துக்கத்தோடு வந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலகீனங்களை கண்டு துக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு அருள்நாதர் இயேசு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், என் செயல்களால் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன், என் செயல்களால் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காணும்படிக்கு நான் செய்வேன். I will show wonders to you. என் அன்பு தேவ ஜனமே, இந்த உபவாச நாளிலே தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிற நம்மை அவர் நெகிழ விட மாட்டார், நெகிழ விட மாட்டார், நெகிழ விட மாட்டார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீ பார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேசங்களுக்குள், ராஜ்யங்களுக்குள், ராஜாக்கள் மத்தியில் உயர்ந்திருப்பேன் என்பதை நீ காண்பாய் என்று இயேசு வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நீங்க ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபத்தை யாரும் அங்கீகரிக்கல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ராஜாவின் வாய்ஸ் தானியேலை பார்த்து சொன்னது, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய சிங்கங்களின் வாய்க்கு தப்புக்கு வல்லவராய் இருக்கிறார். உலகம் சொல்ல போகிறது, துங்காபி பகுதியில் வந்து ஜெபித்த உங்கள் ஜெபத்தை இயேசு கேட்டார். உலகம் சொல்ல போகிறது, இரவும் பகலும் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சிங்கங்களின் வாயிலிருந்து பகுதியை கர்த்தர் காப்பாற்றுவார். சிங்கங்களின் வாயிலிருந்து ஆஸ்திரேலிய தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். சிட்னியை கர்த்தர் காப்பாற்றுவார். இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்க சந்தோஷத்தோடு கூட இருங்க. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பிரயாசமாகிலும் வீணாய் போவது கிடையாது. தகப்பனே உமக்கு நன்றி, நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவனுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும். உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்தி இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3:20. எபேசியர் 3:20 பிரதர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் பக்கத்துல சொல், மிகவும் அதிகமாக. கேட்டதை கொடுக்கிறதே நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காது. மிகவும் அதிகமாக நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. பாருங்க, இங்க ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு தெளிவுபடுத்துறாரு. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வல்லமையின்படி செயல்படுகிற தேவன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமையின்படி செயல்படுகிற தேவன். யாருடைய வல்லமையின்படி? அவருடைய வல்லமையின்படி. பெஸ்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட் மெடிசன். ஆனா பாடி என்ன பண்ணுது? ரிஜெக்ட் பண்ணுது. அப்படிதான் அப்ப என்ன சொல்லுவாங்க? பாடி அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குங்க. அந்த பாடிக்கு அந்த பலன் இல்லைங்க, சரத்துக்கு அந்த பலன் இல்லைங்க. தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஆனா நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, உனக்கு பலன் இருக்கோ இல்லையோ டசன்ட் மேட்டர், ஏன் வல்லமை உனக்குள் கிரியை செய்ய வல்லமுடையதா இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறது? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான வழி. 34:5 சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த ஒரு சிலர் முகம் மாத்திரம். அப்படியே சத்தியமா பாக்குறேன், என்ன கரெக்டாக சொல்றாங்க, எல்லாருடைய முகமும் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. அது ஃபியூஸ் பண்ண பல்பா இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷா வாங்கின பல்பா இருக்கலாம். என்ன ஐயா சில சொல்லுவாங்க, டியூப்லைட் சொல்லுவாங்க சிலர். ஏன் டியூப்லைட் சொல்லுவாங்க? இப்ப எல்இடில இருக்கீங்க, அதனால நமக்கு தெரியாது. அது ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்கும், குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்தாதான் அது எரியும் பிரைட்டா. நாங்கள் அந்த காலத்துல வந்திருக்கிறோம். என்னையா அந்த காலத்துல ரொம்ப ஓல்டு நினைச்சிடாதீங்க, ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்கும். டியூப்லைட்டுங்க டக்குன்னு பிடிக்க மாட்டுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரா வேணாலும் இருக்கலாம், நீ கற்பூரமா இருக்கலாம், வாழைமட்டையா இருக்கலாம், உன்னை பற்றி எரிய பண்ண நான் போதுமானவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமா என் பக்கத்து வீட்டுக்காருக்கு. அப்படியா நம்ம எப்பயும் அடுத்த பிரபாகர் பாஸ்டர் மட்டும் நல்லா யூஸ் பண்றேன், நமக்கு அப்படிதானே எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு
ஹல்லேலூயா. நமக்குள் கிரியை செய்கிற என்னுடைய வல்லமையா அவருடைய வல்லமையின் படி. வாசிங்க சிஸ்டர். நமக்கு செய்ய வல்லவராகிய ஆண்டவரை விடவே மாட்டாரு பாருங்க. நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமா தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. யாருக்கு எங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய். எங்க சிஸ்டர்? தலைமுறை அந்த ஸ்பாட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம முடியுதா பிரதர்? சபையே எதுக்கு இருக்குது? நம்ம தான் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். அவர் பவுல் சொல்றாரு, ஊரெல்லாம் என்ன மகிமைப்படுத்துறான், நீ தான்டா மகிமைப்படுத்த மாட்டேன். கொலோசியர் 1:27 இதுக்கு ரொம்ப பேரலா வரும். அவர் சொல்றாரு, வாசிக்கலாமா? கொலோசியர் 1:27. எதுக்கு எனக்கு தெரியாதுன்றதுக்காக சொல்லல, நம்ம வாசிச்சா ஒரு ரிப்பீட் பண்ணலாம். புறஜாதிகளுக்குள்ளே புறஜாதிக்கு என்ன விளங்கிருச்சா சிஸ்டர்? ஒரு ரகசியம் விளங்கிருச்சான். புறஜாதிகள் என்ன விளங்கிருச்சு? ஒரு ரகசியம் விளங்கிருச்சு. ஆனா யாருக்கு விளங்கலன்னு பவுல் சொல்றாரு பாருங்க. விளங்கிச்சா? யாருக்கு விளங்கிருச்சா? புறஜாதிக்கு ஒண்ணு தெளிவாயிருச்சா? யாருக்கு தெளிவாகலையா? புறஜாதிகளுக்குள் விளங்கின இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று சொல்லி தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அது என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே என்ற ரகசியம். இந்த வசனம் நம்ப முடியுதா? இந்த ஆளுக்கு வெளியே இருக்க ஆளுக்கு ஒண்ணு தெளிவாயிடுச்சா? நமக்கு தெளிவாகலையா? ஏன்னா 23 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில இருந்து அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ராஜாவை அவர்கள் சந்திக்கிறாங்க. யாருன்னா அந்த ராஜா பேர் என்ன? பாலாக். ரைட், பாலாக். அது ஒரு கீரை கூட இருக்குல்ல, அது பாலக்கீரை, ரொம்ப சத்து. நான் போச்சுங்க, அது மேட்ச் பண்ணிக்கலாம். பாலாக்னு ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு ஒரு ரகசியம் தெரியுது. அவன் சொல்றான், இந்த ஜனத்தை ஜெயிக்கவே முடியாது. ஏன் ரீசன்? இவங்க சண்டை போடலையா, இவங்களுடைய கர்த்தர் சண்டை போடுறாங்க. நம்ம ஆட்கள் எப்படி பயந்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ பாலாக் ராஜாவை பார்க்க போறோமே, இவ்வளவு பெரிய கோட்டையாச்சு. யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 9-11 வரைக்கும் வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க ராகாப் என்கிற சகோதரி உளவு பார்க்க வந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றான். யாரு சுவிசேஷம் சொல்றது? பக்கத்துல சொல்லுங்க, யாரு சுவிசேஷம் சொல்றதுங்க? ராகாப் என்கிற ஒரு சகோதரி, உலக பிரகாரமா ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு சகோதரி, அற்பமாய் பார்க்கப்படுகிற சகோதரி. இவங்களை பார்த்து, ஐயோ பயப்படாதீங்க, நாங்க பயந்து இருக்கிறோம், பயப்படாதீங்க. பயந்ததுனால உலக பார்க்க வந்திருக்கோம். உண்மைதான். பயம் இல்லைன்னா என்னைக்கோ காணாம போய் சேர்ந்திருப்பாங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு, நீங்க எபேசியிலே இருங்க, போயிடாதீங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடின 40வது நாள் இவங்களை கொண்டு வந்து கானானுடைய எல்லையில சேர்த்துட்டாரு. இப்ப மோசே தீர்க்கதரிசி சொல்றாரு, இதுதான் உங்கள் முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், நீங்கள் போயதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவர் நம்ம ஹார்ட் பீட் தெரியும் பாருங்க. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன் அப்படி சொல்றாரு? ஆண்டவர் நம்ம பல்ஸ் தெரியும் பாருங்க. முயல் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற, நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாமதான் சிச்சுவேஷன் இருக்கும், கலங்காதப்பா, கலங்குறாமதான் சிச்சுவேஷன் இருக்கும், நீ போய் என்ன பண்ணு, சுதந்திரித்துக்கொள். ஆனா 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவங்க போகிறதுக்கு பயந்தாங்களாம். அவங்களுக்கு என்னன்னா ஒரு கம்ஃபர்டபுள் மெசேஜ் வரணும். கம்ஃபர்டபுள் மெசேஜ் யார்கிட்ட இருந்து வரணும்னா, இவங்கள மாதிரி மாம்சம் ரத்தம் இருக்கிற ஒரு ஆளு போயிட்டு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் மெசேஜ் கொடுத்துட்டா நம்புறதுக்கு வசதியா இருக்கும். உண்மைதானே? இப்ப யார் மெசேஜை கொடுக்கறது? கர்த்தர். இப்ப கர்த்தர் கொடுக்குற மெசேஜை ஏன் இவங்களால அக்செப்ட் பண்ண முடியலன்னா, அவர் லெவலுக்கு அவர் சொல்லுவாருங்க. எங்க லெவலுக்கு பார்க்க ஒரு ஆள் வேண்டாமா? என்ன தம்பி, கரெக்ட் தான்? எங்க லெவலுக்கு ஒரு ஆள் சொல்ல வேண்டாமா என்ற ஒரு தம்பி கேட்டாரு, ஏங்க கர்த்தர் இவ்வளோ எங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றீங்க, ஏங்க அவரு ரொம்ப லேட்டா வந்தார் உலகத்துக்கு? ஏசு எப்போ வந்தாருங்க?
ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கேலண்டர் சொன்னீங்கன்னா போதும். சரித்திரத்தை கத்து நல்லா பிரிச்சு வச்சுட்டாரு. 2026 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருங்களோ, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்க அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள்லாம் பாவம் இல்லையா? ஏங்க அப்பெல்லாம் வரல? அந்த ஜனங்கள் எல்லாம் கத்தருக்கு விருப்பம் இல்லையா? நான் சொன்னேன், டே பிரச்சனையில மாட்டினோன்னு முதல்ல வந்ததே எங்க ஆள் தான்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவங்க பாவத்துல விழுந்த உடனே முதல்ல வந்தது யாரு? கத்தர் தான் வந்தார். பிரச்சனை எங்க ஆச்சுது? கத்தரோட சத்தத்தை கேட்டு வழக்கமா ஓடி வந்து அப்பான மடியில விடுற பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பாவத்தினுடைய முதல் விளைவு என்ன தெரியுமா? ஃபியர். பாவம் வந்த உடனே ஆதாம் ஏவாளும் சொன்ன ஒரு விஷயம், தேவரீர் வருகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் பயந்து. ஏன் பயந்தாங்க? ஏன் பயந்தா சொல்லுங்க பாருங்க. பாவம் இல்லை, அவங்களால ஆண்டவர் என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுமான்ற கான்பிடென்ட் இல்லை. என்ன இல்லை, அவர் கர்த்தருங்க, பரிசுத்தருங்க. ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, பாவம் செய்கிற நாளில் உன்னை போட்டு தள்ளுவேன் அப்படிதானே, சாகவே நீ சாப்பான்னு சொல்லிட்டாரு. அவர் வேற சொன்னதுல மாறாத ஒரு தேவன். ஆகவே அவங்களால ஏன் அவங்ககிட்ட கம்ஃபர்டபுள் ஆக முடியலன்னா, God is not like them. இப்போ நீங்க ஒரு ஒரு அன்னோன் கண்ட்ரிக்கு நீங்க போறீங்க, ஒரு டூருக்கு போறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சுத்தில அந்த நேஷனாலிட்டி பீப்புள் இருக்கிறாங்க, அதுக்கு மத்தியில நம்ம கலர்ல ஒரு ஆளை பார்த்தா என்ன தம்பி வரும்? ஒரு கான்பிடன்ட் வரும் இல்லை? நான் பேங்காக் போயிருந்தேன். பேங்காக் போய் நான் வந்து உபவாசம், கம்பல்சரி உபவாசம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கொடுக்குற சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடியல. மாஸ்டர் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன்றாங்க, பச்சை மீனை கொடுத்தாங்க. மை காட், அதை பார்த்த உடனே ஏற்கனவே எனக்கு ஒரு மிஷினரி கிரேஸ் இருக்கு, எதையும் சோதனை பண்ணி சாப்பிடுவேன், அதுவே முடியல என்னால. கஷ்டப்பட்டு அதை வாயில போட்டுட்டு அப்புறம் நான் ரெஸ்ட் ரூம் போய் வாசித்து நானே உபவாசத்தில் இருக்கிறேன். என்ன ஒருத்தர் பார்த்து, ஐயா சோறு எங்க கிடைக்கின்ற, அவருக்கு அத்தனை பேர் இருக்காங்க, என்கிட்ட ஏன் தேடி வர்றாரு? இது சோத்து பார்ட்டி. இந்த அரிசியில ஸ்ரீலங்கா கருவாடை மாதிரி நமக்கு ரைஸ் பாருங்க. என் ஒய்ஃபோட எங்க அம்மாவோட எங்கேயாவது நல்ல ஒரு பாபிக்யூ நேஷன் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துட்டா அங்கேயே அன்லிமிட்டட் இல்லை, நம்ம ஃப்ரீன்னு சொல்லிட்டா அவன் நஷ்டமாகிற வரையும் சாப்பிடுவோம். ஃபுல் கெட்டிட்டு வந்துட்டு கிச்சன்ல சத்தம் கேட்கும், என்னமா இப்பதானே போயிட்டு அந்த அரிசி சாப்பிட்டா தான்டா தூக்கம் வரும். ரைட்? ஸோ எப்போ நம்ம கம்ஃபர்ட் கிடைக்கும்? when we see the person like us. அதுதான் எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11 - 18 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் பண்ணப்படுகிறவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறபடினாலே அவர் நம்மை சகோதரர்கள் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படலையா. சோ எதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு அவர் வந்தாரு? பிதாவாக தேவனாக வந்த போது ஆதாமுக்கு ஏவாளுக்கோ அவர் மேல ஒரு கான்பிடன்ட் வரல. இவரின் பிரச்சனையை புரிஞ்சுப்பாரா, இவன் தேவையை சந்திப்பாரா? ஆனா அதே பிதாவாகிய தேவன் மாம்சம் ரத்தம் உடையவராய் குமாரனாய் இயேசுவாய் அவர் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டாரா? எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராய். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா, நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு ஆள் சொன்னாதான் நம்ம கான்ஃபிடென்ட் வரும். உண்மைதான் என்பது விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொல்லிட்டாரியா போய் எடுத்துக்கன்ட்டு, அவரு செய்வார், நம்மளால செய்ய முடியுமா? அதுவே அவங்க சொல்றாங்க, நாம் போய் தேசத்தை சுற்றி பார்த்து வருவதற்கு 2 பேரை நமக்குள் சிலரை அனுப்புவோம். 12 பேரை அவங்க அனுப்புறாங்க. அப்போ இது எதனால உளவு பார்க்கறாங்க? அவுட் ஆஃப் ஃபியர், அவுட் ஆஃப் பயம். போய் ரியாலிட்டி போய் பார்த்துட்டு வருவோம்ப்பா. அதான் சில சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட பிரச்சனையை கொண்டே போக கூடாதுங்க, கத்தர் பார்த்துப்பாருவாங்க. அவர் எங்க பார்க்க உண்மைதானே. ஆனா கத்தருக்கு சோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்ற இந்த ராகாப் சகோதரி சொல்றாங்க, உங்க தேவனை மாதிரி ஒரு தேவன் கிடையவே கிடையாதுங்க. உண்மைதானே. இப்ப எல்லாமே இந்த என்ன சொல்லப்பா, காப்பி ரைட்ஸ் இஷ்யூ ரொம்ப ஓடிட்டு இருக்கு. ஒரு பாட்டு எடுத்து போட்டா உடனே நோட்டீஸ் வந்துருது. இன்னைக்கு யாருமே ராகாப் கிட்ட இருந்து காப்பி ரைட்ஸ் வாங்காமல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருங்க இந்த லிரிக்ஸ் எழுதுனது? உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் இந்த தேவனை போல் ஒரு தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாருடையும் கலந்து போய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாலா கதை தான் சொல்றான், டே இந்த ஜனம் பிரச்சனை இல்லடா, இந்த ஜனம் ஒரு ஜிப்சிஸ் மாதிரி.
இன்னைக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்ல. பெட்டரா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? இந்த ஃபாஸ்டர்ஸ் மாதிரி கேள்விக்கு பதில் சொல்றது கஷ்டம். என்னன்னா நாங்க ஒரு பதில் வச்சிருப்போம், அது வர வரைக்கும் ஒத்துக்க மாட்டோம். என்ன பதில்? இப்ப நீங்க உங்க லைஃப் பெட்டரா இருக்குன்னா ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் லைஃப் இதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பெட்டரா இருந்துச்சு இல்ல. எங்க அப்பா 2ஆம் கிளாஸ் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சதுனால நான் கொஞ்சம் கிராஜுவேஷன் வரைக்கும் வர்றதுக்கு முடிஞ்சது. நான் கிராஜுவேஷன் வரைக்கும் வந்ததுனால எனக்கு ஒரு பெட்டர் ஐடியா தெரிஞ்சுது. என் பிள்ளைங்களை ஒரு மெடிக்கல் சயின்ஸ்ல கொண்டு போறதுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. அப்படிதான் நம்ம வந்துட்டு இருக்கோம்ல. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு மேலாக, இவந்தோ 430 வருஷம் அவங்க எகிப்துல இருந்தாலும் எல்லா நாளும் அவங்க கஷ்டப்படல. எப்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ராஜா வருகிறான். அந்த ராஜாவுக்கு யோசேப்புனா என்னன்னே தெரியல. யோசேப்பினுடைய பெயர் அறியாத ஒரு ராஜா வருகிறான். அப்பதான் இந்த ஜனங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது? பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் வைங்களேன். 200 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறை எப்படிதான் இருக்கிறாங்க? அன்எஜுகேட்டடா இருக்கிறாங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல, கடினமா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது, கல்வி கொடுக்கப்படல. அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு நரிக்கிற கூட்டம் தான் இருந்திருப்பாங்களா? ஒரு ஜிப்சிஸ் மாதிரி இருந்திருப்பாங்களா? இந்த ஜனத்தை பார்த்து யாரு பயப்படுறது? பயப்படுறாங்க. ரீசன் என்னன்னா, அவனுக்கு ஒண்ணு தெரியும், இவர்கள் சாதாரணமானவர்கள், இவர்களோடு இருக்கிற தேவன் அசாதாரணமானவர். We are ordinary people, but the Lord one who is with us, He is extraordinary. அப்போ இங்க பவுல் எபேசியர்கள் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி. எங்க மகிமை உண்டாகணுமா? திருச்சி சபையில ஊர்ல இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் கிருபையா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிப்சி லைஃப் தான் நம்ம லைஃப். விசிட்டிங் கார்டு அப்பதான் கஷ்டப்பட்டு அடிச்சிருப்போம் சிஸ்டர், வீடு மாற வேண்டியதாயிரும். அதனால விசிட்டிங் கார்டு அடிக்கிறதே விட்டேன். கஷ்டப்பட்டு அடிச்சு அது ஒரு 500-1000 அடிப்போம். அடிச்சு அட்ரஸ் மாறிடும். ஓகே, அதுக்கு கிளி ஸ்டாம்ப் பண்ணி சரி, ஐ கம் டு த பாயிண்ட். அப்போ நான் வாடகை வீட்டில் இருந்த நாட்கள்ல ஒரு வீட்டில் நாங்க குடி போனோம். அந்த ஹவுஸ் ஓனரை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிச்சிருந்தார். அவருக்கு நிறைய வீடுகள், எல்லா வீட்டையும் பார்க்க அவருக்கு முடியாதுன்றதுனால அதுக்கு ஒரு மேனேஜர் வச்சிருந்தார், ஜஸ்ட் டு லுக் ஆஃப்டர் ஆல் இஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் பேர் வந்து வேலாயுதம். அப்போ எப்படிப்பட்ட பேரா இருந்து பாருங்க. அவருடைய கையெல்லாம் பல விதமான கயிர்கள், பல கலர்ல. He has his own hope and faith ன்னு வைங்களேன். அவரு எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா எதுக்கு வருவாருன்னா ரெண்ட கூட்ட தான் வருவார். ஆகவே ஆண்டவரே இவரை காணவே கூடாது ஜோம் பண்ணிட்டு இருப்போம். வேலை வீட்டுக்கிட்டே வரக்கூடாது. திடீர்னு வேலை போன் வருது, அப்படியே அடிவயிறு ஏதோ பண்ணுது. ஐயோ என்ன செய்தி சொல்ல போற தெரியலையா? அவர் சொல்ற, சார் உங்களை பார்க்கணும் சார், அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்னடா போனா காட்டு மேலே. சரி ஓகே, அம்மாட்ட சொல்றேன், அம்மா நம்மளை பார்க்க வேலையில வர்றாரு. அம்மா, ஐயோ அவன் எதுக்கு வரான்? இல்லம்மா 2 வருஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து டாக்குமெண்ட் படி கூட்டணும், அதுக்காக வருவாரு. அந்த ஒய்ஃபு சொல்றாங்க, சரி நம்ம ஒழுங்கா கொடுக்குறப்ப 1 வருஷம் கழிச்சு வந்தா என்ன, இப்படி ஓடிட்டு இருக்கு. அப்ப எங்க அம்மா ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க, வேலையில வரும்போது ஸ்பெஷல் மெதுவடை போடு, நல்ல காஃபி கொடு. நம்ம கொடுக்குற வடையில என்ன ஆயிடணும், 20% 10% மாறணும். ஸோ எனக்கு ஒரு ஃபேவர் கேட்கணும்னா ரொம்ப சங்கோஜப்படுவேன். வந்துட்டார் வேலை ஏதோ உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள எனக்கு அதான் ஆசை, எதா இருந்தாலும் ஃபேவர் பண்ணா நல்லா இருக்குமே, சரி 1 வருஷம் கிரேஸ் கூட்டினா நல்லா இருக்குமே. அப்ப அம்மா மெதுவா அவர்கிட்ட பேச, வேலை ஏதோப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்படி பேசினாங்க, ரொம்ப நல்லா ஸ்வீட்டா பேசுறாங்க. பேசிட்டு, எப்பா என் பிள்ளைங்க எல்லாம் கத்துறதாப்பா நம்பி இருக்கு, கத்தர் ஏதோ கொடுக்குறாரு, எங்க வண்டி ஓடிட்டு இருக்குது, வாடகை பார்த்து கூட்டுப்பா அப்படின்னா. இன்டெரக்ட் என்ன சொல்றாங்க சிஸ்டர், ஒரு டிப்ளமேட்டிக்கா பிச்சைக்காரன்னு சொல்றாங்க. வருமானம் இல்லாத ஆளுப்பா, ஏதோ வண்டி ஓடுது பார்த்து கூட்டு. அது வேலையிடும். ஒரு பெண் அப்படி கீழே வச்சுட்டு சொன்னாரு, அம்மா உங்களுக்கு என்னம்மா, 1 ரூபாய்னாலும் இயேசு தான் கொடுக்குறாரு, 10,000 இயேசு தான் கொடுக்குறாரு. அப்படியே பலான்னு அரஞ்சா மாதிரி இதைதானடா சொல்லிட்டு இருக்கா. இப்ப யார் நமக்கு காஸ்பல் சொல்றது? புறஜாதிகளுக்குள்
விளங்கினது மகிமையின் ஐஸ்வர்யம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள ஒரு கிரியை செய்வார், நமக்குள்ள ஒரு கிரியை செய்வார், உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்வார். ஒரு நாள் அவர் குறைவா கொடுக்கவே மாட்டார். 1 சாமுவேல் 1:11 மிக பிரசித்தியான ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். அது அன்னாளுடைய ஜெபம். ஃபேன்சி நம்பர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 1:11. என்ன ஜெபம் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார். சிறுமனை என்ன சொல்லலாம்? சிஸ்டர் சொல்லுங்க, ஏதோ வெளிப்பாடு வருது. அடக்காதீங்க சிஸ்டர், வரதெல்லாம் வெளிப்பாடுதான். சிறுமனை என்ன சொல்லலாம் பாஸ்டர்? தாழ்த்தப்பட்ட நிலைமை. சூப்பர். அடுத்து வேற சம்திங் வெரி ஹேண்ட்சம் பாய். What about affliction? She was praying to the Lord, see my affliction. The Sirumana, what is the meaning of affliction? She wanted to have something in her life, but she didn't have that ability to have that. அவளுக்கு ஏதோ ஒன்று வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை, அதை பெற்றுக்கொள்றதுக்கு பலன் இல்லை பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சிறுமை. She want to have a baby. ஒரு குழந்தை வேணும், அதுதான் அந்த அம்மாவுடைய விருப்பம். ஆனா என்ன இல்லை, அந்த குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கான பலன் இல்லை. ஆபிரகாமுக்கு அதான் ஆசை. ஆபிரகாமுக்கு என்னது? ஒரு சந்ததி வேணும், சாராள் மூலமா சந்ததி வேணும். ஆனா என்ன இல்லை, சரீரத்துல பலன் இல்லை. கர்த்தரே வந்து பேசினாலும் சரி, சில நேரம் நம்மளால நம்ப முடியாது பாருங்க. நம்புறீங்களா? ஆதியாகமம் 17:1 வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, when Abraham was 99 years old, God appeared before Abraham. அப்படின்னா என்ன அர்த்தம் தம்பி? appearனா என்ன அர்த்தம்? நேர்லயே வந்துட்டார். எப்பா இவனுக்கு வீடியோ கால்லாம் செட் ஆகாது, போன் கால்லாம் நேரா போய் இறங்கிடுவோம். ஆண்டவர் ஒரு டேட்டா காட்டுறாரு, நீ என்னது 99. ஆபிரகாம் ஒரு டேட்டா காட்டுறான், என்னது? நான் 100. யார் டேட்டா காட்டுறாரு தம்பி? எப்பெல்லாம் நமக்கு விசுவாசம் குறையுதோ அப்பெல்லாம் நம்முடைய பலகீனத்தை அப்படியே நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணுவோம், பெருசாகும். நான்லாம் புழுங்க பூச்சிங்க எப்போ நம்ம பலகீனத்துல மறைந்து இருக்கும் போது. அதே இது நம்ம கர்த்தர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிட்டா, பேதுரு யோவான் பாருதான், என்கிட்ட வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணு இருக்குது, நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் வீடு தேடி வந்து ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறாரு, அப்பா உன் மனைவியாக சாராள் மூலமா நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன். போயிட்டு அவர் எங்க போயிட்டாரு? பேபி டெடிகேஷன்லாம் போயிட்டார், பிரதிஷ்டைக்கெல்லாம் போயிட்டார், பண்ணிட்டு அவர் அடுத்த ஜெனரேஷன் போயிட்டாரு. நீ இதோட நிறுத்திடாத, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ செய்யணும். மூச்சு வாங்க வாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் சிரிக்கிறான் பாஸ்டர். ஆண்டவர் இவ்வளவு டைம் எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. அவன் முகங்குப்புற விழுந்து சகைத்து சொல்ல, ஆண்டவர் 100 வயசாயிடுச்சப்பா, இனி ஒரு பிள்ளை இருக்குமோ? காரணம் என்ன? சிறுமை. He really convinced that what is his ability. இன்னைக்கும் ஒரு விஷயத்துல பிசாசு நம்மளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, who we are என்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் யாருன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற யாருன்றதுலதான் நமக்கு தெளிவு வேணும். நமக்குள்ள இருக்கிற யாருன்றதுதான் தெளிவு வேணும். வாட் இஸ் மை எபிலிட்டின்றது முக்கியம் கிடையாது, வாட் இஸ் ஹிஸ் எபிலிட்டின்றதுதான் ரொம்ப முக்கியம். எனக்குள்ளா ஒரு கிரியை செய்து கொண்டு ஒரு வல்லமை ஒன்று இருக்கிறது. யாருக்கு தெரியுதுங்க? அது பாலாக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? வேலாயுதத்துக்கு தெரியுது. யாருக்கு தெரியல? ரெவரண்ட் ஞானசெல்வனுக்கு தெரியல. அதான் முக்கியம். என் அன்பு தேவஜனமே, அப்ப அவர் சொல்றேன், சிறுமையை கண்ணோக்கி பார். அந்த அம்மாவுடைய ஜபம் ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஆண்டவரே, ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஊருக்கு நான் என்ன காமிச்சிருவேன்? நான் மலடி இல்லைன்றத ப்ரூவ் பண்ணிடுவேன். நம்முடைய தமிழ் கல்ச்சர்ல குழந்தை வேணும்னு எதுக்கு ஆசைப்படுவோம் சிஸ்டர்? சொல்லுங்களேன். பாஸ்ட் பின்னாடி இருக்கீங்க. நார்மலா குழந்தை வேணும் எதுக்கு ஆசைப்படுவாங்க? மாம்ச தலைங்க. சூப்பர் சிஸ்டர், அருமை. எல்லா மீட்டிங் வந்துருங்க சிஸ்டர். மாம்ச தலைங்கன்னு ஆசைப்படுவாங்க. இல்ல சில சொல்லுவாங்க, கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு பையன் வேணும். அவன் கஞ்சி ஊத்துறானா இல்ல கஞ்சி காட்டுறானான்னு தெரியாது. ஒரு ஆசை எதுக்கு இருக்குன்னா, எனக்கு ஒரு சந்ததி வேணும், என் பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும். இந்த அம்மாவுடைய பேத்தட்டிக் கண்டிஷன் என்னன்னா, எப்பா எனக்குலாம் வேண்டாம்ப்பா, ஒரு பேரு மட்டும் மறைஞ்சிடணும்.
இந்த உலகம் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கில்லாடி, நமக்கு பேர் கொடுக்கறது ரொம்ப கில்லாடி. என்ன நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு ஆண்டவர், நமக்கு ஒரு பேர் கொடுப்பாரு. என்னன்னா நம்ம எப்படியா இருக்க போகிறோம்னு சொல்லி ஒரு பேர் கொடுப்பாரு தவிர எப்படி இருக்கிறோம்னு பேர் சொல்ல மாட்டோம். இந்த உலகம் நம்ம எப்படி இருக்கிறோம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம மறந்தாலும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி இருக்க போகிறாய். அதான் இவன் சிரிச்ச உடனே கர்த்தர் உனக்கு ரோமர் கொடுத்துட்டாரு. நீ என்ன பண்ணு, இனி உன் மனைவி எப்படி கூப்பிடணும், சாரான்னு கூப்பிடணும். உன் கணவன் எப்படி கூப்பிடணும், ஆபிரகாம் கூப்பிடணும். பிரதர் உங்க பேர் மறந்துட்டேன், அருண் பிரதர். சார் அருண் பிரதருக்கு ஆபிரகாம் பேர்னு வச்சுங்களேன். சிஸ்டருக்கு வந்து சாரான்னு பேர் வச்சுங்க. என்ன அர்த்தம் அது ஆபிரகாமுக்கு பேரு? சூப்பர் பிரதர். சாராளுக்கு திரளான ஜாதிகளுக்கு தாய். இப்ப பிரதர் வந்து காலையில காஃபி கேட்கிறாருன்னு வைங்களேன், எப்படி கேட்பீங்க பிரதர்? இங்க கேட்கவே பயப்படுறாரு. இப்ப வரல, சாரால் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு பிரதர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தாயே காஃபி போட்டு கொடு. அவர் சொன்னாங்க நீங்களே போட்டு குடிச்சீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே நீயே போட்டு குடிச்சீங்க. ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? நான் 100 வயசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என் சரீரம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் நீங்க ஆதியாகமம் 15 அதிகாரம் 1, 2, 3 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே என்னத்தை நீர் செஞ்சிட போறீர் ஆண்டவரே. நான் மெட்ராஸ் தமிழ்ல சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீர் என்னத்தை எனக்கு செஞ்சிட போறீர் ஆண்டவரே, நான் வயது முதிர்ந்தவனாய் பலகீனப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு பலனும் மகாபெரிய கேடகமா இருக்கிறேன். அவன் பயத்துக்கு ரீசன் என்னன்னா, இஸ் கெட்டிங் வீக்கர் அண்ட் வீக்கர். மிஷன் சம்திங் டிஃபரெண்ட். என்ன விஷன்? உனக்குள்ள ஒரு சந்ததி எழும்பணும். அந்த சந்ததி என்னுடைய சந்ததியா மாறணும். அந்த சந்ததியிலிருந்து இயேசுவாகிய என் மகன் வரணும். அந்த இயேசு பிசாசின் தலையை நசுக்கணும். அந்த இயேசுவின் நாமத்துல பூமியில இருக்க எல்லா தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். கிரேட் மிஷன். ஆனா இங்க என்னது? பலகீனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவர் சொல்றாரு, நான் உன் பலனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிலேயாம் கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறார், இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர். ராஜாவின் ஜெய கம்பீரம் அப்படின்னா என்ன அர்த்தமா? ராஜாவின் ஜெய கம்பீரம் என்ன சொல்லலாம் சார்? நீங்க தான் சும்மா சொன்னீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பதில் தான். நான் நல்ல டீச்சர், எல்லாத்துக்கும் மார்க் போட்டுருவேன். ராஜாவின் ஜெய கம்பீரம், ஸ்ட்ராங். ராஜாவின் ஒரு கெத்து இருக்கும்ல. 100 வயசானது கெத்து குறையும் மாஸ்டர். அந்த கண்ணில் ஒரு குறையுமா? என்னதுன்னா authority is give the strength. Authority is giving the strength. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஜென்ஸுக்கு வந்து எந்த விட்டமின் இருக்கோ இல்லையோ, விட்டமின் எம் எப்பயும் இருக்கணும்டா. விட்டமின் எம்னா மணி. ஒரு மனுஷனுக்கு பாக்கெட்ல காசு இல்லைன்னா மதிக்க மாட்டான்டா. ரைட்? So ராஜாவின் ஜெய கம்பீரம்னா என்ன? authority. God has given the power, right? இப்ப நம்ம தேசத்துடைய அதிபதிகள் இருக்காங்கல்ல, அதிபர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பலன் என்ன தம்பி? அத்தாரிட்டி. நம்ம இந்தியாவில் 140 கோடியா சொல்லி முடிக்கிறதுல கொஞ்சம் கூடி இருக்கிறது வேற விஷயம். 140 கோடி பேரும் ஒன்னா சேர்ந்து சொன்னமோ இல்ல பார்ஷியலா செஞ்சோமோ ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டோம்ல. அந்த வயசுக்கும் அவர் நடக்கிற கம்பீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த அதிகாரம் தான் அந்த கம்பீரத்தை கொடுக்குது. உண்மையா இல்லைங்களா? இன்னும் நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க வந்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆமான் ராஜாவுடைய சமூகத்துக்கு வரும்போது நெஞ்ச நிமித்திக்கிட்டு வரான். அதே ஆமான் தான் திட்டம் நிறைவேறலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எப்படி போனான்னா, முக்காடிட்டு கொண்டவன் நிமிந்து வந்த நெஞ்சு என்ன ஆயிடுச்சு? குனிஞ்சிருச்சு. ரீசன் என்ன? he lost authority. ராஜாவின் ஜெய கம்பீரனா என்னன்னா, how old I am ன்றது ப்ராப்ளம் இல்ல, how power I got. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா சிஸ்டர்? எது சேவ பலன்? authority. அப்போ ராஜாவின் ஜெயகம் என்ன? கர்த்தர் என்னுடைய அதிகாரமாக இருக்கிறார். கர்த்தர் என் பலனா இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ ஜனமே, 1 சாமுவேல் 15:29 நீங்க வாசிங்க. சாமுவேல் கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறார். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். என்ன சார் பேர் ஆண்டவருக்கு? ஜெயபலமானவர். என்ன அர்த்தம் சொல்லலாம் சார்? how we can explain? இஸ்ரவேலின் ஜெய பலன் ஆனவர்.
இங்கிலீஷ்ல கூட இவ்வளவு அழகா வரல, தமிழ்ல தான் ரொம்ப அழகா வருது. என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பலனுக்கேற்ற ஜெயத்தை கொடுக்க மாட்டாராம், நமக்கு ஒரு ஜெயத்தை வச்சிருக்கிறார், அந்த ஜெயத்துக்கேற்ற பலனை அவர் கொடுப்பார். இஸ்ரவேலின் ஜெய பலன் ஆனவர். பகதார் சொல்லுங்களேன், உங்க பலனுக்கேற்ற வெற்றி இல்ல, அவர் பலனுக்கேற்ற வெற்றி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்மள நம்ம வீட்டுக்காரனையும் மதிக்க மாட்டோம், ஆனா பேய் மதிக்குது. ஒரு வீட்டுக்குள் நுழையிற கர்த்தருடைய ஊழியக்காரனே ஏன் வந்தீர்னது யாரு? யாரும் என்ன இப்படி மதிச்சது இல்லை. விசுவாசிக்கு தெரியுது இவன் பிரச்சனை இல்லை, இவனுக்குள்ள ஒரு பலன் இருக்குது. அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுல் பேய் விரட்டுறத பார்த்து 4 பேர் பேய் விரட்டினாங்களாம். அந்த பேய் ரொம்ப தெளிவா சொல்லிச்சான், டே உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், அந்த இயேசுவையும் தெரியும். பிசாசுக்கு ஒரு கிரேஸ் தம்பி, ட்ரெஸ் கழட்டி விடுறது கிரேஸ். ஆண்டவர் உடுத்தி விடுவார், பிசாசு என்ன பண்ணிடும், கலட்டி நிர்வாணம் ஓடலாம். ஸோ நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னன்னா அவர் நம்முடைய ஜெயத்துக்கான பலனாய் வர்றார். ஆமே. இங்க அண்ணால் ஜெபம் பண்ற, ஆண்டவரின் சிறுமையை கண்ணோக்கி பார், see my affliction Lord, Lord I want to have something but I am not having the ability, I don't have the strength. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2:21 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் அவருக்கு 6 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். சிஸ்டர் கேட்டது எத்தனை சிஸ்டர்? கடைசிது எத்தனை? 6. ஆமென். எனக்கு இங்க ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும். முதல் முறை நான் எங்கள் ஊழியத்துக்கு வந்த போது அந்த சகோதரனுடைய மனைவி சொன்னாங்க, ஐயா எங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது ஐயா, ஐ ஹவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் மை பாடி, என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் சொன்னேன், நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி ஒரு நாள் காலையில் 10லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரே உபாசிச்சோம். நானும் ஜபத்தை முடிக்கணும் பார்க்குறேன், இந்த அப்படிலாம் அழுறதை நிறுத்த மாட்டாங்க. எனக்கு பசிப்பு பிச்சுக்கிட்டு போகுது, ஆண்டவரே அழுகை நிறுத்துப்பான்னு ஜெபம்னா அந்த துக்கம் அப்படி. அண்ணாலும் அப்படிதான் ஜெபம் பண்ணாலாம். ஏலி பக்கத்துல வந்து நிக்கிறாரு, அண்ணாளுக்கு என்ன தெரியலையா? தெரியல. ஏன் சொல்றீங்க? அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க ஐயா பிரதான ஆசாரியர்கள்? நீங்க எல்லாம் வாக்கிங் பைபிள் உங்களுக்கு தெரியும். எப்படி இருப்பாங்க பிரதான ஆசாரியன் பிரதர்? எல்லாம் சென்ட் தான். அவன் இருக்கிறதே எங்கதான் இருப்பான், சுகந்த வாசனை தான் இருப்பான். நீங்க லேவியரா ஃபுல்லா வாசு பாருங்க, இந்த சுகந்த வாசனையை போடு, அந்த சுகந்த வாசனையை போடு. நீங்க மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா, துபாய்க்கெல்லாம் போனீங்கன்னா, லோக்கல்ஸ் வராங்கன்றது கண்ணை மூட்டே சொல்லிடலாம், அவன் வந்தாலே ஒரு வாசனை வந்துடும். உண்மையா இல்லைங்களா? காரணம் என்னன்னா அந்த அந்த ஃப்ராக்ரன்ஸ். இப்போ ஏலி எங்க தான் இருப்ப, ஃபுல்லா பிரதான ஆசாரியர், ஃபுல்லா ஃப்ராக்ரன்ஸ் தான். அது மட்டும் இல்ல, பிரதான ஆசாரியர்களுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா, இடுப்புல ஒரு மணி கட்டி விட்டுருவாங்க. உங்கதானே பாஸ்டர்? யானை வரும் பின்னே இந்த மணி ஓசை வரும். ஸோ இவ்வளவு ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குற, ஒரு சிக்னல் கொடுக்குற ஒரு மனுஷன் வந்து நிற்கிறாரு. யாருக்கு தெரியல? அண்ணாளுக்கு மனக்லேசம். அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இது நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன், தண்ணி பார்ட்டி. நானும் அப்படித்தான், ஐயோ என்னடா இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கப்பா, எப்போ ஜபத்தை முடிக்கிறா? சில அம்மா கத்தரும் ஜபத்தை கேட்டுட்டார், உடனே அழுக. ஒரு வழியா 2-2:30 மணிக்கு அழுகை முடிச்சாங்க. கத்தருக்கு சோதனம். அடுத்த வருஷம் நான் ஊழியத்துக்கு வருகிறேன். ஆண்டவர் அவங்களுடைய மகளை கையில் எடுத்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் வந்தேன். 2 வருஷம் கழிச்சு வந்தா 2வது பிள்ளை வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் உடனே வந்துட்டேன், பையன் வந்துட்டான். அடுத்த வருஷம் அன்னைக்கு அந்த பையனுக்கு ஜெபம் பண்ணி கிளம்பும் போது அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ் அடுத்த வருஷம் வாங்க, பிள்ளை வேணாம் பாஸ்டர். யோசித்து பாக்குறேன், இந்த அண்ணாளுக்கு அப்படிதான் இருந்திருக்கும்ல. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்திருக்கிறாங்க. ரைட்? அவங்க வந்து சர்ச்சுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் கம்மர் கிடையாது, அதான் ரொம்ப கவனிக்கணும். சாரால் வந்து இந்த ஆகார் வந்து அண்ணாள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டே கிடையாது. நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, வருஷந்தோறும் அவங்க எங்க வருவாங்களா? இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இந்த அசன பண்டிகைன்னு சொல்லுவாங்க, சவுத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு நீங்க எங்க கூட்டு போனா சரி, அசன பண்டிகை கூட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா ஆயிடுவாங்க. சொல்லுவான், டேய் நமக்கு அதான்டா பஸ்கா. அந்த காலத்துல எருசலேமுக்கு போனாங்க, நம்ம அசனத்துக்கு போனோம். அது அந்த ஸ்பிரிட் எங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ வருஷம் வருஷம் வருவாங்களா?
வருஷம் வந்து இந்த அம்மாவுக்கு வழக்கமா செய்யற மாதிரி இந்த வருஷம் செய்யல. என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? வழக்கமா செய்யாம இந்த தடவை ஹேனா கிட்ட ஒரு வித்தியாசத்தை பாக்குறோம். என்ன வித்தியாசம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஹஸ்பண்ட் கிட்ட போய் அவன் முறையிட்டு இருப்பான். வேர்ல்டு பெஸ்ட் ஹஸ்பண்ட்னா எல்கானா தான் தம்பி. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். வைஃப் சொன்னதை கேட்டாங்க. இவன் நிறைய ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் என்ன, அவன் என்ன சொல்ல போறேன்னு தெரியும். என்ன கேளுங்கப்பா, காதை கொடுங்க. இயேசு கிறிஸ்து தான் நம்ம ரோல் மாடல்ல. இயேசு கிறிஸ்து என்ன ரோல் எடுக்கிறாரு? நான் தான் புருஷன், மணவாளன். என்னைக்காவது அவர் நீ ரொம்ப ஜெபம் பண்ணிட்ட போயிட்டு வாமா, காதல ரத்தம் விழுதுன்னு சொல்லியிருக்காரா? தேஞ்சு போன ரெக்கார்டை தான் சொல்லிட்டே இருக்கிறோம். So the listening is very much needed. One of the God's character is listening. கேட்கறது. சரி, அது வேற விஷயம். இப்போ அதை கேட்டது மட்டும் இல்லை, he has done his best. அவனால ஒரு குழந்தையை கொடுக்க முடியாது, ஆனா அட்லீஸ்ட் he can given a comfortable word. அவன் சொல்றான், 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு பரவாயில்லையா? எத்தனை பேர் நினைக்கிறேன் அப்படி ஒரு வேர்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்து அப்படி இருக்கும்? I am better than 10 children. அதுதான் அவனுடைய மேக்சிமம். ஆனா அவர் நாள் ரியலைஸ் பண்ணா, நான் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனிடத்தில் நான் ஜெபிக்க வேண்டும். அங்கதான் டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. She realized one thing. I blessed with a very good husband, but he has his own limitation. சங்கீதம் 119:96 சொல்லுகிறது, எல்லா சம்பூர்ணத்துக்கு ஒரு எல்லையை காட்டி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. பணத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதிகாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது, நாலேஜுக்கு ஒரு லிமிட் இருக்குது. We are so blessed. We are living in the very knowledgeable daysல இருக்கோம். ரொம்ப ஒரு ஸ்கில்டு டெவலப் ஆனதுல இருக்கும். டிஎன்ஏ நமக்கு தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது. ஐயா, நம்ம தாத்தாவெல்லாம் விட்டமின்ற வார்த்தை தெரிஞ்சிருக்குமாயா? ஒண்ணுமே தெரியாது பாருங்க, ஆனா நிம்மதியா இருந்தான். இந்த அறிவு பெருத்தோம், நோய் பெருத்தோம். B12 சாப்பிட்டேன், சாப்பிட்ட பிறகு ஏன்டா நிறைய சாப்பிட்டேன். அது இருக்கட்டும். அப்போ அவர் ரியலைஸ் பண்ணா, I should go to the right person, one who can able to answer. Hallelujah. என்ன கர்த்தர் சொல்றாரு, உன் தேவைகளை சந்திக்க வல்ல தேவனிடத்தில் நீ வரும் பொழுது, உன் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனிடத்தில் நீ வரும் பொழுது, நீ வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் உனக்குள்ள ஒரு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவர் ரியலைஸ் பண்ணா, I should go to the God's presence. நீங்க பிரதர் அழகா எஸ்தரை பத்தி சொன்னாங்கல்ல. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 4:13. எஸ், வாசிக்கலாமே. அந்த 12ஆம் வசனம் வாசிங்க. அவங்க சொல்ற ரீசன் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேல தெரிவித்தார்கள். வாசிங்க சார். அப்போ 11க்கு போயிருங்க சார். அந்த எக்ஸாக்ட் வேர்ட் பாருங்க. இப்போ எஸ்தருடைய ப்ராப்ளம் என்ன? இப்போ இன்னைக்கு உலகெல்லாம் நம்மள எப்படி பாக்குது? பிரபார் பதில் உலகம் எப்படி பாக்குது? பாஸ்டர் பிரபாகர், நீங்க திருச்சி போய் இறங்கினீங்கன்னா பாஸ்டர் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அவனுக்கு என்னப்பா, ஆஸ்திரேலியா இருந்து வரான். இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கே நம்ம பாடுபட வேண்டியது இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு போக பயப்படுறாங்க. என்னன்னா, அவன் லக்கேஜை விட வாங்கிட்டு போற கிஃப்ட் தான் போடு. இதுல வேற வாங்கிட்டு போன கிஃப்ட் வேற ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சு காஸ்கோல வாங்கிட்டு வந்துட்டாங்க. உலகம் உங்களை எப்படி பாக்குது? ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்காரு, இவர் தான் ஆஸ்திரேலியாவுக்கு பிரைம் மினிஸ்டரியா. இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரே டாலர் காய்க்கிற மரமா தான் இருக்குது. அவரு சைஸா நல்ல கொளுத்த கன்று மாதிரி இருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. யாரோ உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினைப்பானா பாஸ்டர்? நினைக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. நான் இந்த அப்ராட் ட்ரிப்புக்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் ஊழியத்துக்கு போன பிறகு கொடுக்குற காரியம் நிறுத்திட்டாங்க. அவரு என்னங்க ஃபாரினா அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஜோக் சொல்ல, மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது. அப்ப எஸ்தரை பத்தின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உலகத்துல எப்படி இருந்திருக்கும், அதை தான் எஸ்தர் இங்க கிளியர் பண்றாங்க. மொர்தெகாய், நீ அரண்மனை வாசல்ல இருக்கிற, புழுதியில உட்கார்ந்து இருக்கிற, நான் அங்க பேலஸ்ல இருக்கிறேன்றனால நான் பெட்டர் நினைக்காத. என் நிலைமை உன்னை விட மோசமா இருக்கு.
நீயாவது 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியும், எனக்கு இந்த கூண்டை விட்டே போக முடியாது. என்ன சொல்றாங்க? யாராவது அழைப்பிக்கப்படாமல் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவின் இடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று இருக்குது. பேர் என்னது? 30 நாள் அந்த ஆள் கூடவே இல்லையா? எப்படி ஒரு கடினமான சூழ்நிலை பாருங்க. சொல்றா மொர்தெகாய், நான் பேலஸ்ல இருக்கிறேன்றதுனால என்னால் எதுவும் செய்ய முடியும் செய்யாது. ஐ ஹாவ் மை ஓன் சேலஞ்சஸ், ஐ ஹாவ் மை ஓன் ப்ராப்ளம், ஐ ஹாவ் மை ஓன் ப்ராப்ளம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல இது அப்படியே வச்சுங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க தாவீதுடைய கான்செப்ட் வித்தியாசமா இருக்கு. வாசிங்க பாருங்க. 1 சாமுவேல் 17:29. அதற்குன்னா என்ன அர்த்தம் சார்? எதற்குன்ன உடனே அங்க ஒரு பெரிய ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. வார்ஃபீல்டுக்கு வந்தாச்சு. டேவிட் வாஸ் இன் தி வார்ஃபீல்ட். டு யூ நோ தி ஸ்டோரி தம்பி? டேவிட் அண்ட் கோலியாத். So he was in that warfield. Can you say anybody encourage him? But you are the very good church. Everybody is encouraging, right? So no one is there to encourage him. தமிழ்ல சொல்ல போனா இரும்படிக்கிற இடத்துல ஈ கனடா வேலை. அவனுடைய சொந்த சகோதரர்கள் சொல்றாங்க, டேய் கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்துட்டியடா, என்ன வேலை? உன்னை நம்பி நிறைய ஆடு கொடுக்க மாட்டான், கொஞ்சம் ஆடு தான் கிடைச்சது, அதையும் விட்டுட்டு வந்துட்டியே, இந்த ஜாப் போச்சுன்னா எப்படி கிடைக்கும்? எல்லாரும் சொல்றாங்க. சவுல் பாக்குறாரு, இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவான்னு சொல்லி, சரிப்பா சாகுறதா சாகுற, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே செத்துறாது, ஒரு 2 ரவுண்டு தாக்குப்பிடி அப்படின்னு கத்தியை கொடுத்து அனுப்புறாரு. ரைட்? வெறும் கையா போனா உடனே வெட்டிடுவான். ஒரு கையில கத்தி இருந்தா ஒரு 2 அடி வாங்கிருக்க மாட்டானா? அப்போ எல்லாமே என்ன சொல்லுது? யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் நாட் இன் த ரைட் கிரவுண்ட். ஆனா டேவிட்டுக்கு ஒண்ணு தெரியும், there is a cause why I am here. நான் இங்க வந்திருப்பது முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா எஸ்தருக்கு இது தெரியல, the purpose தெரியல. ரீசன் என்ன? she was very much convinced about what is their ability. இன்னைக்கு நம்ம அதுதான், இப்போ எஸ்தரா இருக்கிறோமா தாவீதா இருக்கோமான்றதா நீங்க விஷயம். எல்லாம் சொல்றாங்க தாவீது இதுதான் உடைய கெப்பாசிட்டி, எஸ்தர் சொல்றா மொர்தெகாய் திஸ் இஸ் மை கெப்பாசிட்டி. ஆனா தொடர்ந்து வாசிங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு 13 வாசிக்கிறீங்களா? சாரி. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்ப கூடாது இருக்க, நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்தில் நீ இப்படிப்பட்ட காலம் சொல்லுங்களேன், நீ இப்படிப்பட்ட காலத்திலே உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க ராஜமேன்மை கிடைச்சிருக்கு? ஐயா நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். நமக்கு ஒரு பெரிய ராஜமேன்மை கத்தர் கொடுத்திருக்கு. அது என்னன்னா சால்வேஷன். எபிரேயர் 2:4 வாசிங்களேன். எபிரேயர் 2:4. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற. அண்டர்லைன் பண்ணுங்க. எத்தனை பேர் சால்வேஷன் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க? ஒரு சால்வேஷன் நம்ம லைஃப்ல வர்றதுக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் ஒர்க் நடக்குது. உண்மைதானே? நான் அந்த நாட்கள்ல கோபால் ப்ரோக்ராம் படிச்சேன். இல்லை கோபால் லாங்குவேஜ் தெரிஞ்ச யாரா இருக்கிறீங்களா? எனக்கு அது ஒன்று தான் தெரியும். எப்படி ஐயா இருக்கும்? அது ஒரு ஹாய் சொல்லணும்னா எத்தனை பேஜ் எழுதுனா? அதுக்கு ஒரு 10 பேஜ் எழுதும். 10 பேஜ் எழுதுனா என்ன வந்து நிற்கும்? ஹாய். இப்போ இந்த ஹாய் பார்க்குறவனுக்கு அது என்னவா தெரியும்? என்னடா பிரபாகர் பாஸ்டர் நைட்டெல்லாம் உட்காந்து என்னதான் வந்திருக்குது?
299 லைனு கரெக்டா இருக்கும், 300ல தான் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப காட்டுவோம் 300 ப்ராப்ளம். ஐயோ 300ஆ ஒன்னா படிச்சுட்டு வரணும். கத்தர்கள் இப்ப அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சால்வேஷன்ன்றது நமக்கு ஜஸ்ட் லைக் கிடைச்சிச்சுன்னு நினைச்சிட்டோம். ஆனா அதுக்கு பின்னாடி அற்புதங்கள், அடையாளங்கள், பல்வேறு விதமான ஒரு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாடி எத்தனை ஊழியர்களை கத்தர் பயன்படுத்துறாரு. ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு பாஸ்டர் பிரபாகர்னு ஒரு ஊழியக்காரை பார்த்துட்டீங்க. பட் God, he invested lots of people efforts in his life. நிறைய பேர் ஜபம், நிறைய பேர் கண்ணீர். ஞான செல்வின்னு ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்க. எனக்கு பின்னாடி எத்தனையோ பரிசுத்தோட ஜபம், எத்தனையோ பரிசுத்தோட கண்ணீர், எத்தனையோ பரிசுத்தோட முயற்சி, அதெல்லாம் செஞ்சு ஆவியானவர் அற்புதங்களினால் அடையாளங்களினால் என்ன பண்ணாரா, நம்மளை கன்வின்ஸ் பண்ணார். யாராவது சும்மா வந்துட்டோமா ஏசிக்கிட்ட விசாத மிராக்கிள், ரைட்? நம்புறீங்களா இல்லையா? ஹோலி ஸ்பிரிட் பாருங்க எவ்வளவு பெரிய தேவன், காணக்கூடாத தேவன். என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக அவர் தமஸ்கு வீதியில பவுல் போய்கிட்டு இருக்கிறார். யார் காத்துட்டு இருக்கிறது பிரதர்? தேவன் காத்துட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப யார் விஐபி சிஸ்டர்? இயேசுவா சவுலா? எனக்காக பிரைம் மினிஸ்டர் காத்திருக்கிறாருன்னா யாரு விஐபி? சொல்றாரு, உனக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்குது, அது ரட்சிப்பு. Grace. We become the children of God. ஆமென். எத்தனை பேர் பெருமையா நினைக்கிறீங்க? ரோமர் 8:15 சொல்லுகிறது, மறுபடியும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தாவீது பார்க்கறான் பாரு. 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல 29 வசனத்தை 35 வசனத்தை வாசிங்க. நான் அதை 36 வாசிங்களேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத அவன் பெலிஸ்தீன் எப்படி பார்க்கறான்? விருத்த சேதனம் இல்லாத. மத்தவங்க எல்லாம் பெலிஸ்தீன் எப்படி பார்க்கறாங்க? எத்தனை கோழி சாப்பிடறான் தெரியுமா? எத்தனை முட்டை சாப்பிடறான் தெரியுமா? எத்தனை பேக் இருக்குன்னு அவனுக்கே தெரியல தெரியுமா? கர்த்தர் நம்ம நேசிக்கனால சிங்கிள் பேக்லயே வச்சுட்டார். கவுண்ட் பண்ண அவசியமே இல்லை, 6 8. So everybody they were identifying the ability and power of Goliath. ஆனா தாவீதுக்கு தெரியும் where he was weak and where he has the privilege. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டேன். ஆமென். ஹalleluya. என்ன வித்தியாசம்? I am the covenant child of God, he is not the covenant child of God. என்னோட ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஐசையா 54:10 சொல்றார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனாலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற எத்தனை சந்தோஷமா. ஒரு 5 நிமிஷத்துல முடிப்போம். முதல்ல ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல எனக்கு இந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர்னா ரொம்ப பயம். ஏன்னா எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? பேய விரட்டிடலாம்ப்பா, ஆனால் அவன் பின்னாடியே வரும். விரட்டுவோமா சிஸ்டர்? சொல்லிட்டாங்க, நீ விரட்டி விட்டான்னா அது சும்மா வராது, 7 பேரை கூப்பிட்டு வரும். அவன் அலக்கழிக்கிறத பார்த்தோன்னே பயமா இருக்கும். 1 இத்தனைன்னா 7 சேர்ந்தா அது ரொம்ப பயம் எனக்கு. எங்கள் அப்பாவுடைய பேக்ரவுண்டு ரொம்ப அதிகமாக அந்த பேக்ரவுண்டுனால நிறைய பேய் கதையை கேட்டு, புளிய மரத்தை பார்த்தா பயம், முருங்கை மரத்தை பார்த்தா பயம், எல்லா மரத்துக்கும் ஒரு பேயை வச்சுட்டோம் நம்ம மார்க்கெட்டில். அரச மரத்தை பார்த்தா ஒரு பயம், நைட்டு 12 மணினா பயம், பகல் 12 மணினா பயம், எங்கே தான் போகையா அந்த சந்தி எல்லாம் இப்படி பயந்துட்டு நானும் ஊழியத்துக்கு கத்தர் கூப்பிட்டு வந்துட்டார். ரொம்ப பயத்தோடு வந்திருக்கேன் ஊழியத்துக்கு. ஏன்னா ஊழியத்துக்கும் பேய்க்கும் ரொம்ப நெருக்கம். உண்மைதானே தம்பி? எபேசியர் 6:12 சொல்லுது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலத்தில் இருக்கிற நல்ல சேனைகளோடும் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்படி பயந்து அது ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப நாட்கள்ல அந்த தனி ஜபத்துக்கு போக ரொம்ப யோசிப்பேன். பெருசா தனி ஜபத்துக்கு போக மாட்டேன். கொஞ்சம் அசகு பிசகா யாராவது இருந்தாங்கன்னா அந்த பக்கமே போக மாட்டேன். ஒரு நாள் ஒரு துபாயில் ஒரு வீட்டுக்கு, பாஸ்டர் வீட்டுக்கு சும்மா காஃபி குடிக்கலான்னு போயிட்டேன். அந்த பாஸ்டர் பேய் பிடிச்ச அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டார் ஜெபிக்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கேட்கல. உள்ள நுழையவும் வந்துட்டியான ஒரு குரல் கேட்குது. பாஸ்டர் இப்படி மரியாதை குறைவெல்லாம் பேச மாட்டாரு. நான் வந்துட்டியான ஒரு கேட்குது. பார்த்தா உள்ள இருந்து சகோதரி நல்ல ஹைட்டு வெயிட்டா இருக்கிறாங்க. 5 வாலிப பசங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
சொல்லுது, வந்துட்டியா, என்னை விரட்டிடுவியா, உன்னை என்ன பண்றோமா? எனக்கு ஐயோ, நான் உன்னை சொன்னாமா உனக்கு என்ன சம்பந்தம்? நானே காஃபி குடிக்க ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். பயம், நடுக்கம், வெளியே சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட சொல்றேன், பாஸ்டர் நம்ம ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், இன்னைக்கு விட்டுருவோம், இன்னைக்கு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண வேண்டாம். அவர் சொல்ற, பாஸ்டர் நோ ஆப்ஷன், நீங்க நைட் அவங்களுக்கு ஃப்ளைட் ஜெபம் பண்ணுங்க, மேக் இட் ஷார்ட். அப்போ அந்த 5 பசங்களை சொல்றேன், நான் ஜெபம் பண்ண போறேன்ப்பா, கையை மட்டும் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அப்படி அந்த அம்மா குதிச்சுக்கிட்டு இருக்கு, கையை மட்டும் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஹஸ்பண்டோட சொல்லிட்டா, நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்கன்னு. இப்போ எனக்கு ரொம்ப பயம், ரிலீஸ் பண்ணிடாதீங்கட்டு கண்ணை மூட்டு நான் பண்ண ஜெபம், ஆண்டவரே பேய் ஓட வேண்டாம், நான் சேஃபா போனா போதும், எவ்வளவு கை வைக்க மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம், பேய்கிட்ட அடி வாங்கினோம்னா அடுத்த கூட்டத்துக்கு கூட மாட்டாங்க. ஸோ இப்படி நான் ஆண்டவரோட டீல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சிஸ்டர் கீழே விழுந்து பேய் ஓடிடுச்சு பாஸ்டர். எனக்கு ஓடிடுச்சு, இந்த உடனே தைரியம் வந்துருச்சு, போயஸ்மின் நாமத்தினால. நம்ம ஏதோ செஞ்சோன்னு எவிடன்ஸ் வைக்கணும்ல. முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் ஜெயக்குமார் பாஸ்டர் சொல்றாரு, என்ன பவர் பாஸ்டர், கண்ணை தான் மூடினீங்க, துண்டக்கான துண்டிக்கான. என் உள்ளுக்குள்ள ஒரே கேள்வி, என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் சொன்னார், உன்னால ஏமானம் போயிடக்கூடாது, நான் தான் நீ அடி வாங்கினா எனக்கு தான் கேட்ட பேர். இப்போ என்னன்னா, நம்ம உடன்படிக்கை பிள்ளை, we are the covenant child of God. நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இப்ப எஸ்தருக்கு அதை தான் கர்த்தர் மொர்தெகாய் நினைவுபடுத்துறார். இந்த காலத்தில் உதவியா இருக்கும்படிக்கு what is your maximum? உன்னால என்ன செய்ய முடியும்? Maximum, what is your maximum? You can take the risk, you can give, you can place your life as a sacrifice. Go as you are with prayer. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது தான் பாருங்க, இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் என் தேவனை தூஷிப்பது எப்படி? நான் போகிறேன், let me go as I am. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பலன் தாவீது மேல இறங்கி வந்தார். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் புல்லட், நான் நம்புறேன் அது தாவீதுடைய கல்லு தான். புல்லட்டுடைய வேல்யூ என்ன தம்பி? புல்லட் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. புல்லட் உங்க மேல தூக்கி போட்டா என்ன ஆகும்? இந்திய சினிமால எல்லாம் அது வேற விஷயம். அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கலன்னா புல்லட் வந்து வேஸ்ட், இட் இஸ் கோயிங் டு கிவ் சம் பெயின், அவ்வளவுதான். ஒரு கல்லு மாதிரி. அந்த ப்ரெஷர் யாருங்க? ஆவியானவர். நம்ம சாதாரண கல்லுங்க, நமக்கு பின்னாடி ஒரு ப்ரெஷர் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர். நான் சாதாரணமான ஹல்லேலூயா. பொண்ணே பார்க்காத ஒருத்தன்னா பரவாயில்ல, இந்த அகஸ்வர் என்னது, ஏகப்பட்ட 127 தேசத்துல இருந்து பொண்ணை பிடிச்சு வந்திருக்காப்பா. சொல்ற, நல்ல வேலை அந்த காலத்துல பிறக்கல. 127. ஆனா எஸ்தரை அவருடைய கண்களுக்கு அழகா காமிச்சது யாருங்க? கர்த்தர். தயவை கட்டளையிட்டார். ராஜ சமூகத்தில் போனார். எஸ்தர் 5:1 சொல்லுகிறது, ராஜா சொல்றான், நீ வேண்டிக் கொள்வது என்ன, அது உனக்கு கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், we should realize what a mighty God we have in our life. நான் செய்ய வேண்டிய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகம். ஹல்லேலூயா. I should do my maximum. வெளிப்படுத்தல் 3:8 அவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு டன் டன்னா பலன் இருக்கு. அப்படியா? அதுதான் சொல்லி கொஞ்சம். ஆனா எப்படி செய்யணும்? என் வசனத்தை மறுதலியாமல், என் வசனத்தை நீ கை கொள்ளுகிறபடினால் நீ திறக்க முடியாத கதவை நான் உனக்காக திறப்பேன். உனக்கு பூட்டப்பட்டிருக்க கதவை நான் உனக்காக திறப்பேன். திறந்த வாசல் முன்பதாய் நான் வைக்கிறேன். அதுக்கு பிறகு எஸ்தர் திரும்பி அரண்மனை அந்தபுரத்துக்கு வந்த மாதிரி சரித்திரமே இல்லை. ராஜாவின் வலது பார்சல் உட்காரும்படி கர்த்தர் செய்தார். வார்ஃபீல்டுக்கு போகும்போது அவனை மெய்ப்பர் என்று சொன்னார்கள். வார்ஃபீல்ட்ல இருந்து தாவீது வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா தம்பி? தாவீது கொன்றது 14. ஹல்லேலூயா. God changed the history. தேவ சமூகத்துக்கு போகும்போது அண்ணால் துக்கமுகமாய் போனார். திரும்பி வரும்போது அவர்கிட்ட ஒன்ன அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. இதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிச்சிருவோம், ஆனா அதுக்கு பிறகு எப்படி இருக்கிறோம்? ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரியும், நான் போட வேண்டிய இடத்துல போட்டுட்டேன், செய்ய வேண்டிய ஒரு ஏற்ற காலத்துல அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. நிறைய நேரம் பாருங்க, நம்ம லைஃப்ல கர்த்தர் சொன்னதுக்கும் நம்ம லைஃப்ல கொண்டு போறதுக்கு சம்பந்தமே இருக்காது.
யோசேப்புக்கு எத்தனை வயசுல கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தாரு? எல்லாம் அந்த பாஸ்டிங் உச்சக்கட்டம் பசி கட்டிக்கிட்டு இருக்கு. 17 வயசுல 2 சொப்பனத்தை கொடுத்தாங்க. என்ன அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் என்ன? நீ உன் சகோதரர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருப்பாய், உன்னுடைய பெற்றோருக்கும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆனா நிறைவேற்றினது எப்படி நிறைவேற்றினாரு? அதுக்கும் மேல அந்த கனவுல நீ பார்வோனுக்கு ஆண்டவனா மாறுவான்னு இல்லவே இல்லை, நீ எகிப்துக்கு ஆசீர்வாதம் மாறுவான்னு இல்லவே இல்லை, முழு உலகம் உன்னதாம பேச போதுன்னு இல்லவே இல்லை. சொன்ன தரிசனத்திற்கு மேலாய் கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்தார். ஆனா ஒண்ணு என்னன்னா, அந்த தரிசனம் பார்த்ததுக்கு பிறகு நான் அடிக்கடி விளையாட்டுக்கு சொல்லுவேன், சில கேட்பாங்க ஏங்க 3வது கனவு வரல? 2 கனவோடய தூக்கம் போச்சு. அப்படிதான் நிம்மதியா இருந்திருப்பான். கனவு என்னைக்கு ரிலீஸ் பண்ணானோ இன்னைக்கு நம்ம நேரம் அப்படிதான். என்னைக்கெல்லாம் நம்ம ப்ராஃபஸை வெளியே சொல்றோமோ அதோட முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்த அல்சர் வந்து நம்மளை பொறாமையா பார்த்து அந்த 13 வருஷம் I was really admired to see the life of Joseph. Whatever happened in his life, it was not relevant to the vision, the dream, what God has given to him. என்னங்க ஒரு அந்த கழுதை தேஞ்சி கட்டெருமான கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சம்பந்தமே இல்லை. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில ஒன்ன பார்க்கலாம், he never believed the situation, he believed the Lord, one who gave the vision. 13 long years. ஒரு நாள் வந்தது, சொன்னதற்கு மேல கர்த்தர் துக்கமுகமா இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தா யாருக்கு கூட இருந்தது? ஃபாதர் பெருமா சூப்பர் பாட்டு பாடியிருக்காருல, துதி எடுத்தா ஆண்டவர் பிடிச்சது விஷயம் என்னது? துதியின் மத்தியில். அப்போ உள்ள முறுமுறுத்திருப்பானா? ஆண்டவருக்கு பிபி வந்துச்சு, நம்புறீங்களா? அவுட் ஆஃப் பிபி தான் நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல. ஆண்டவர் சொல்ல, மோசே இவங்களை எல்லாம் நான் போட்டு தள்ளிடுறேன்ப்பா. எவ்வளவு ப்ரெஷர் வந்திருக்கு தம்பி அவருக்கு. இத்தனை முறுமுறுக்கிறாங்களே, இன்னும் ஒரு பெரிய ஜாதியா நான் ஒரு புது பிளானே வச்சிடறேன், இன்னும் ஒரு பெரிய ஜாதியாடா மாத்துறேன். அவர் முறுமுறுப்பை விரும்பாத ஒரு தேவன், துதியின் வாசமாக இருக்கிற ஒரு கர்த்தர். அன்றைக்கு சொல்றான், கர்த்தர் சிறைச்சாலை அவனோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, சொன்னதிலும் அதிகமாக கர்த்தர் செய்து முடித்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக அவர் நமக்குள் கிரியை செய்வார். அந்த ரகசியம் என்னது? கிறிஸ்து எனக்குள் வாசமா இருக்கிறது, அந்த ரகசியம். எத்தனை பேர் சொல்றீங்க? எஸ்தரை போல என் பிரச்சனை நான் பார்க்க போறது இல்லை, எனக்குள்ளாய் கர்த்தர் வைத்திரு மேன்மை, பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். When I pray, God hears people's prayer. When I pray, God heals the people's sickness. When I preach the gospel, God's deliverance is coming to the nation. I am the hope of this nation. Amen. விசுவாசிக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வரும்போது அவருடைய நிறைவினுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றும். When we realize the calling, when we realize the privilege what God has given in our life, when we act according to that, all our emptiness will be removed. 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Thank you Lord. நன்றி ஆவியானவரே. ஆரம்பம் அற்பமானாலும் எங்கள் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் எங்கள் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற உங்களுடைய வல்லமை படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்போம்.
முறையாய் சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு ராஜ்ய மேன்மையை கத்தர் கொடுத்திருக்கிறார். ராஜ்ய மேன்மையை கத்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் மேலான ஒன்று, உலகத்தினுடைய எல்லா அதிகாரத்தை பார்க்கலும் மேலான ஒன்று ரட்சிப்பு என்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றோம். We are more than conquerors through Jesus Christ. அந்த மேன்மை எதுக்கு கத்தர் கொடுத்திருக்கார் தெரியுமா? இந்த காலத்து நீ பிரயோஜனமா இருக்கும். Yes, you have a challenges, doesn't matter. You are highly privileged person. You are highly anointed person. And God's calling is upon you. யோபுவை போல நீங்கள் பலகீனத்தோடு இருக்கலாம், யோபுவை போல நஷ்டத்தில் இருக்கலாம், யோபுவை போல இழப்பில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர். கர்த்தர் சொன்னார் யோபின் சிநேகிதர்களை பார்த்து, என் ஊழியக்காரனாகிய யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். Whatever status he has, whatever the pain he has, whatever the agony he is going through, it is not going to change his authority, it is not going to change his glory. Whatever you pray, I will hear, I will deliver you. Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. Realize who you are in Christ, my dear brother and sister. Devil is a liar. He is a father of all the lies. He is always deceiving us. நம்முடைய பலகீனங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறான், குறைவுகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். சாரிபாத் ஒரு விதவையே, உன் கையில் இருக்கிறதே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், இதை நீயும் பிள்ளையை சாப்பிட்டு சாகுபடிக்கு வைத்திருக்கிறீர்கள், உன்னால எப்படி தீர்க்கதரிசிக்கு போஷிக்க முடியும்? ஆனால் அந்த விதவைக்கு தெரியும், கர்த்தர் என்னை அதற்காய் வைத்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை என் மேல வைத்திருக்கிறார். நான் கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்த பொழுது சூழ்நிலை மாறினது, அவருடைய வறட்சி மாறினது, பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அந்த சிறு பிள்ளைக்கு ஒண்ணுதான் தெரியும், இயேசு ஒரு தேவையோடு கூட இருக்கிறார். இப்ப ஏன் தேவை முக்கியம் இல்ல, ஏன் லஞ்ச் பாக்ஸ் முக்கியம் இல்ல, எனக்கு ஒரு ஷேர் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. Let me give all what I have to in Jesus' hand. The Bible says God's mighty miracle happened that day. Thank you, Jesus. Amen. 12 கூட மிச்சம். Don't underestimate you, my dear brother and sister. My dear young children, you are something special. Christ is dwelling in you as a hope of glory. Hallelujah. Christ is dwelling in you. Jesus. The light is in you. Yes. You are the salt to this earth. Yes. You are the city built on the rock. In you, the world is searching the hope, my dear brother and sister. உலகம் நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது, உனக்குள்ளாய் தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிறார். We are here to give the hopeful message to the world. Jesus Christ is answer for all your questions. Hallelujah. மட்டும் நீங்க ரியலைஸ் பண்ண போறோம். நெஞ்சில கைகளை வச்சு சொல்ல போறீங்க, ஆண்டவரே, yes Lord, I am here for you. Amen, Jesus. Yes Lord, I am here for you, Lord. நான் உங்களுடைய நீட்ஸை நான் இக்னோர் பண்ணல, உங்களுடைய சேலஞ்சஸ் நான் இக்னோர் பண்ணல, உங்களுடைய போராட்டங்களை இக்னோர் பண்ணல. ஆனா I want to highlight one thing. With all these challenges, you are something extraordinary. You are having the great salvation. If this salvation is going to bring the salvation to Australia, this salvation is going to bring the salvation of family, this salvation is going to bring the salvation to the whole mankind, my dear brother and sister. If you believe, you and your household will be saved. That's the power of gospel. Thank you, Jesus. Hallelujah. Whatever age you are, நீ ஆண்டவருடைய அபிஷேகம் மேல இறங்கி கொண்டிருக்கிறார். Rededicate yourself. இந்த வருஷத்துல 2 மாசம் முடிஞ்சிருச்சு. What purpose I am in this church? What purpose God has given this great salvation? It is not because I am too holy. I am the greatest sinner in the world. Out of His grace He saved me. It is not because I am too qualified. I am the uneducated person, unschooled person. I am the innocent person. Because of His grace He called me. உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றார். பயப்படாதீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போக ஒரு அற்புதத்தை கத்தர் வச்சிருக்கார். குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கத்தர் வச்சிருக்கார். ஆண்டவர் சொல்லுகிறார், servant is eligible for his salary. வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரவனாய் இருக்கிறார். ஒருவன் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருந்தால் ராஜாக்கள் முன்பதாக கத்தர் நிற்க பண்ணுவார். கத்தர் உங்களுக்கு ஆனர் பண்ணுவார். உங்களுடைய ஃபைனான்ஸை கத்தர் பிளஸ் பண்ணுவார். உலகத்தினுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, you will see the surplus blessing in your house. You will see the surplus blessing. உலகத்துக்கு no job அப்படின்ற வேர்ட் இருக்கலாம். You will always engage with the job, my dear brother and sister. Kingdom of God will provide all your needs according to His heavenly riches. Amen. Thank you, Holy Spirit of God. Hallelujah.
தேங்க்யூ லார்ட். டே ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைப்போமா? அன்னால் தேவன் சமூகத்தில் இறக்கி வச்சதை போல நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு துக்க முகமாக இருக்கவே இல்லை. Whatever the prayer you are going to place right now in the presence of God, you are not going to see that problem anymore in your life. இன்றைக்கு கண்ட எகிப்தியனை ஒருபோது நீங்கள் காண போகிறதில்லை. I want to take another 2 to 3 minutes. Just open your heart. Pour out what you want to receive from Jesus. இன்னைக்கு உபவாச நாள்ல உங்களுக்கு என்ன வேணும் அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. What do you want today? Sister, what do you want today? Brother, what do you want today? My dear children, what do you want today? Ask the God. Ask God. Ask God. Ask God. கர்த்தரை கேளுங்க. கர்த்தரை கேளுங்க. இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்ற போகிறார். Where you want the deliverance? Where you want the breakthrough? What do you want? What do you want? Do you want the spiritual gifts? Do you want the anointing of the Holy Spirit? Do you want speaking tongues? What do you want today? What do you want today? What do you want today? What job you want? What kind of results you want from your examination? Do you want wisdom? Ask. Bible says if anyone lack in wisdom, ask to me. He will give abundantly. ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் அவர் சம்பூர்ணமாய் பெற்றுக் கொள்வான். நீ கேளுங்க. குடும்ப சமாதானம் வேணுமா? கேளுங்க. இப்பொழுது இயேசுவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவை தொட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் கரங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. We are the children of God. We are the children of God. We are the children of God. We have all the authority to receive every blessing what I need. Hallelujah. பிள்ளை அப்பத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, கல்ல அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகி நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானது 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 அருளாது இருக்கிறது. எப்படி? பரலோக தேவனுக்கு பதில் கொடுக்கிறார். பரலோக தேவனுக்கு பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு வெட்கத்தோடு இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்க. அன்னால் அந்த இடத்தை விட்டு மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார். இன்றைக்கு மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போவீர்கள். Receive the God's healing. Receive the God's healing. என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். கேளுங்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேக நாதர்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அருள்மாறி மழையை பொழியப்படுகிற கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். Don't limit yourself. Don't limit yourself. Don't see your neighbor. Call unto God. Cry unto God. Exceedingly, abundantly, more than what you ask, more than what you imagine. Oh, He is able to do mighty things in your life. Today, God's power will change all your medical report. God's power will change all your inability. கேளுங்க. அப்பா, கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உதவி செய்யுங்க. ஐயோ ஆண்டவரே, என்னால இந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, உதவி செய்யுங்க. இந்த பயம் என்னை மேற்கொள்ளுகிறது, உதவி செய்யுங்க. இன்னைக்கு நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை இயேசு கொடுத்து அனுப்ப போகிறார். இந்த உபவாச நாளிலே ஆண்டவருடைய கரங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்க. ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். God is giving the enlightened eyes to you. Oh, hereafter your Bible reading experience is going to be different, my dear brother and sister. The Holy Spirit is going to reveal every hidden treasures from the Word of God. எல்லா வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். இனி வரப்போகிற நாட்கள் பரலோக தரிசனங்களை கர்த்தர் காட்ட போகிறார். Your prayer life is going to be something extraordinary. பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெப ஆவியை, பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெப ஆவியை, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Your job is on your way. Your job is on your way. Check your inbox. You are getting the good news, my dear brother and sister. Whatever the enemies you have seen today, you are going to see no more in your life. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஹalleluya. Oh Jesus, உங்களிலும் அதிகமாக நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த உபவாச நாளில உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சுகத்துக்காய் நன்றி, கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, உங்களுடைய பிள்ளைகளுக்குள் கொடுத்திருக்கிற ராஜ மேன்மையை நீ நினைவுபடுத்தினதற்காய் நன்றி. எங்களோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை நினைவுபடுத்தினதற்காய் நன்றி. Lord, who we are in Christ என்பதை நீ ரிமெம்பர் பண்ணதற்காக, ரிமைண்ட் பண்ணதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் புறப்பட்டு போய் உலகத்தை கலக்குவார்களாக. இவர்களோடு கூட நீர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருப்பதாக. இவர்கள் கால் மிதிக்கிற தேசம், வீடு இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதாக. இவர்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்ப்பதாக. இவர்கள் வாழாமல் தலையாய் மாறுவார்களாக. இவர்கள் கீழாமல் மேலாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். Yes, Lord. உபாகம் 1:11 இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் Amen. 1000 மடங்கு Yes, நீர் ஆசீர்வதிப்பீர். Amen. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. Jesus. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் வருகையிலும் புகழிடமான சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா எங்களுடையதான சத்தத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, அதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு வேண்டுதல் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிற அப்படின்னு நம்மை துதிக்கிறேங்க. நீர் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே அதிகமாய் அதிகமாய் ஆண்டவரே நீ கர்த்தாவே நீ கிரியை செய்கிற ஒரு தேவனா இருப்பதற்காக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த வேலையில் கூட ராஜா ஆண்டவரை சபையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலையிலிருந்து காலம் ஆண்டவரே இந்த வேலையில எங்களோடு கூட நீ தெளிவாய் பேசினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நீ செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்க போவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உம்மா ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு கர்த்தாவே நீ கிருபைகளை கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தை கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே புறப்பட்டு போய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரும் நீ இந்த காலை வேளையில் நீ பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நீங்கள் மேல் இரக்கம் செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புது வார்த்தைகளை கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய தாயாருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது கொடுத்ததான ஆண்டவரே கர்த்தாவே இந்த விசுவாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்னுடைய கரம் படர்ந்து அந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே இந்த தேசத்துல இன்னும் பல இடங்களில் செய்ய போகிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஆசீர்வாதம் கர்த்தா தங்கியிருப்பதாக இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடையதான அந்த அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.